சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் ராட்வெயிலர் நாய்கள் கடித்து குதறியதில் பலத்த காயமடைந்த சிறுமி சுரக்ஷா பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சைக்கு பின்னர் நலமுடன் இருக்கிறார். இதுகுறித்து குழந்தையின் தந்தையுடன் நமது செய்தியாளர் வேல்முருகன் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். இப்போ குழந்தையுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? பேசுறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன பண்றாங்க, டிஸ்சார்ஜ் பண்ணி வெளியே அனுப்புறேன்றாங்க. நான் திரும்பி வரணும் போகணும்னா குழந்தை இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு வர முடியாது. ரொம்ப காயம் அதிகம். திடீர்னு எதனா ஒன்று ஆயிடுச்சு, வெயிலில் போயோ ஒரு சைக்கிளில் போய் ஊந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. மூளை பாதிக்கலாம், எது ஒன்றா ஆகும். நாளைக்கு அது படிக்கணும், கட்டி கொடுக்கணும் அந்த குழந்தைய. நான் புரியுதுங்களா? அதுக்கு நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். கவர்மெண்ட் மூலியமாக தான் சிஎம் சார் நான் பார்த்து எனக்கு செய்யணும். ஓகே. இப்போ தலையில் எவ்வளவு தையல் போட்டிருக்காங்க, எப்படி இருக்கு? மேக்ஸிமம் ஒரு 40-50 தையலுக்கு மேலே இருக்கு. ஃபுல்லாக ரவுண்டாக இருக்கு. தலை ஃபுல்லாக ரவுண்டாக இருக்கு. இந்த பேக் சைடு ஃபுல்லாக எப்படி ஃபுல்லாக ஃப்ரண்ட்ல அடிபட்டிருந்தாலும் எனக்கு பயம் இல்லை. பேக் சைடு எனக்கு ரொம்ப பயம் தான். அது எனக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் நீங்க பாத்தீங்களா? அவங்க இருக்கு, இன்னும் பார்க்கல. டாக்டர் என்ன சொல்றாங்க? டாக்டர் என்ன சொல்றாங்க, கம்ப்ளீட்டா ரெடி ஆயிடுச்சு குழந்தை. இங்க இருந்தா இன்ஃபெக்ஷன் ஆகும், நீங்க வீட்டுக்கு இட்டு போங்க. நான் வீட்டுக்கு இட்டு போனா அங்க இருந்தா வந்து பாப்பா அங்க இன்ஃபெக்ஷன் ஆகாதா? நான் வச்சு எங்க பார்க்க முடியும்? உங்க வீட்டுல போதிய வசதி இருக்கா? பாப்பா பாத்துக்கிறேன் ஒன்னும் இல்லைங்க ஐயா. ஃபுல்லா வெயில்ல தான் இருக்கணும். நான் ஒரு ஃபேன் இங்கே கொஞ்சம் ஏசியில் இருக்காங்க, போனால் ஃபேனில் கூட இருக்க முடியாது. அனல். முதலமைச்சருக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? குறிப்பா நம்ம கார்ப்பரேஷன் கமிஷனர்லாம் கூட சொன்னாரு உங்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி. முதலமைச்சருக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? முதலமைச்சருக்கு என்ன கோரிக்கை வைக்கிறேன்னா, குழந்தைக்கு அவர் என்ன சினிமா அவரால் முடிஞ்சு செய்ய சொல்லுங்க. நம்மளுக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னா நம்மளுக்கு வேணும். எதுவும் வேண்டாம். அவர் ஒரு ஸ்டெப் எடுத்து இந்த குழந்தை இது மாதிரி இருக்க எதுனா ஒன்று செஞ்சு கொடுத்தா எனக்கு போதும். ஒரு படிப்புக்கோ எதுக்கோ எதா இருந்தாலும். இந்த உரிமையாளர் மேல தொடர்ச்சியா வழக்கெல்லாம் பதிவு பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க கிட்ட இருந்து என்ன உதவிகள் கிடைக்கிறதுக்கு சொல்லியிருக்கிறாங்க? அது ஏதோ பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கா? அவர் அது குழந்தைக்கு ஏன்னா ஒரு அமௌண்ட் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இன்னும் பேச்சுவார்த்தையில் தான் இருக்கு, ஆனா இன்னும் வாங்கல.